பெரம்பலூர் திமுக வேட்பாளர் அருண் நேரு வாக்கு சேகரிக்கும் போது பொதுமக்கள் முற்றுகையிட்டு ஆவேசமாக கேள்விகளை எழுப்பியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்களவை தேர்தல் நெருங்கும் நிலையில் அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளன. பெரம்பலூர் தொகுதியில் திமுக சார்பில் அமைச்சர் KN நேருவின் மகன் அருண் நேரு களத்தில் இறங்கியுள்ளார். திருச்சி, பெரம்பலூர் தொகுதியில் KN நேருவுக்கு உள்ள பலத்தை பயன்படுத்தி அருண் நேருவை எளிதாக வெற்றி பெற வைக்கலாம் என கணக்கிட்டு பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்நிலையில் பெரம்பலூர் தொகுதியில் அருண் நேரு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரனும் உடன் வந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுகிறார். களத்தூர் பகுதியில் பிரச்சாரத்திற்கு வந்தபோது அருண் நேரு உள்ளிட்ட திமுகவினரை முற்றுகையிட்ட இஸ்லாமிய மக்கள் MLA யாரும் தொகுதி பக்கமே வரவில்லை என்றும் தங்களுக்கு எந்த நலத்திட்ட உதவியும் செய்யவில்லை என்றும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எந்த உதவி தேவைப்பட்டாலும் இனி என்னிடம் கேளுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என அருண் நேரு உறுதியளித்தார். இருப்பினும் பல்வேறு பகுதிகளில் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்ன, நாங்க என்ன லண்டன்ல இருக்கேன், கருணாநிதி இருக்கா, அவன்கிட்ட சொல்லிவிட வேண்டியதானே, இதை செஞ்சு கொடுக்க சொல்லி. ஓட்டு கேட்க வரும்போது பஸ்ஸை விட சொல்லு, தண்ணியை விட சொல்லு அப்படின்னு கேட்கக்கூடாது. உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்து எல்லாரும் இருக்கோம், நாங்க எல்லாரும் சொன்னா உடனே செஞ்சு கொடுக்க ரெடியா இருக்கோம். அது ஆள் இல்லைன்னா நீங்க அப்படி சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். அது அவர் தான் போக்குவரத்து அமைச்சர், அவர்கிட்ட சொல்லி உடனே ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு. MLA சொன்னா உடனே செய்வாரு. அதை எந்த வேலையா தான் செஞ்சுக்கலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க.